வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது நம்முடைய மாணவர்களுடைய இந்த கல்வி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு எல்லாத்துக்குமே அப்டேட்ஸ் இருக்குது. ஒரு சாஃப்ட்வேர் இருந்ததுன்னா அந்த சாஃப்ட்வேருக்கு அப்டேட் இருக்குது. ஒரு ஆப் இருக்குதுன்னா அந்த அப்ளிகேஷனுக்கு அப்டேட்ஸ் இருக்குது. எல்லாமே அப்படின்னு சொல்லும் பொழுது எஜுகேஷன் சிஸ்டம், அந்த எஜுகேஷன் சிஸ்டத்துக்கும் கண்டிப்பாக அப்டேட்ஸ் தேவை. ஏன்னா அப்டேட் இல்லாமல் இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் ரொம்ப பின்தங்கிடுவோம். அதான் உண்மை. அப்டேட் அப்படின்றது கண்டிப்பாக நமக்கு வேணும். அப்டேட் இல்லாத லைஃப், நம்ம எதுவாக இருந்தாலும் நம்ம அப்டேட் பண்ணிக்கணும், நம்மளை தகாம வச்சுக்கிறோம். அந்த காலம் சூழல் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மாதிரி எஜுகேஷன் சிஸ்டமும் கண்டிப்பாக இன்னைக்கு நாம் வேர்ல்டு வைடு நம்ம அப்டேட் பண்ணிக்கணும். அதுதான் நமக்கு தேவை. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு இந்தியாவில் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்திருக்குது. ஏன்னா இது கிட்டத்தட்ட கொண்டு வந்து பல வருடங்கள் ஆயிடுச்சு. இன்னும் நாம தமிழக அரசு அதை அக்செப்ட் பண்ணலை. சரிங்களா? இப்போ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பாலிடிக்ஸ் அதெல்லாம் பார்க்கலாம். இப்போ அந்த புதிய கல்விக் கொள்கையை அக்செப்ட் பண்ணாதான் அந்த ஃபண்ட்ஸை நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறாங்க. பட் தமிழ்நாடு கவர்மெண்ட் நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம், எங்களுக்கு பட் ஆனால் அந்த ஃபண்ட்ஸ் வி நீட், அதை அலாட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு கோர்ட்லையும் அவங்க கேஸ் போட்டிருக்கிறாங்க. சரிங்களா? சரி, இப்போ எதுக்காக புதிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மொழி விஷயம்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மொழி, அதில் மொழி சம்பந்தப்பட்ட விஷயம் உள்ள இருக்குது. அதனால அந்த புதிய அந்த கல்விக் கொள்கையை நாம் அக்செப்ட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த புதிய கல்விக் கொள்கையை மும்மொழியை வலியுறுத்தது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மும்மொழி அப்படின்னு சொன்னா, இப்போ நமக்கு தமிழ்நாட்டில் நாம் பயிலக்கூடிய மொழி அதாவது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா, தமிழ்நாடுன்னு சொல்லும் பொழுது தமிழ்நாட்டினுடைய அரசு பள்ளி, நமக்கு எல்லாம் பேசுறது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகள், இதை பற்றி தான் நம்ம பேச போறோம். நம்ம இந்த பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா இந்த சமச்சீர் கல்வி அந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா அதுதான் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ அதில் தமிழ் பயிற்று மொழியாக இருக்குது. அதுபோக ஆங்கிலம் வழியாகவும் பயிற்று மொழியாக இருக்குது. இது இரண்டுமே இருக்குது. தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் இது ரெண்டுமே இருக்குது. ஸோ நம்ம மாணவர்கள் தமிழையும் கற்றுக்கிறாங்க, ஆங்கிலத்தையும் நம்ம கற்றுக்கிறாங்க. இப்போ இதில் தமிழ்நாட்டிலே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ பிரைவேட் ஸ்கூல்ஸ் நிறைய இருக்கு. பிரைவேட் ஸ்கூல்ஸ் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் இருக்குது. சிபிஎஸ்சி சிலபஸை ஃபாலோ பண்ணக்கூடிய பள்ளிக்கூடங்கள் நிறைய இருக்குது. அதே மாதிரி இந்த மெட்ரிகுலேஷன் சிலபஸை ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த என்சிஆர்டி அது நிறைய ஸ்கூல்ஸும் அதுவும் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஆங்கிலம் பிரதானமாக இருக்குது, இங்கிலீஷ் பிரதானமாக இருக்குது, அதே மாதிரி தமிழும் இருக்குது. அது போக ஒரு ஆப்ஷனல் லாங்குவேஜஸாக இன்னொன்று இருக்குது. இப்போ சிபிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ், செகண்ட் லாங்குவேஜ், தேர்ட் லாங்குவேஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த தேர்ட் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ஷனாக ஹிந்தி எடுத்துக்கலாம், சான்ஸ்கிரிட் எடுத்துக்கலாம், ஃப்ரெஞ்சு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி பல மொழிகள் அதில் நமக்கு மொழி தேர்வு இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அந்த மொழி தேர்வுன்னு சொல்லும் பொழுது அடுத்த பாயிண்ட் எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த பள்ளிக்கூடங்களில் இருக்கக்கூடிய அந்த வசதிகளை பொறுத்தும் அமைகிறது அப்படின்னு பார்க்குறோம். வசதிகள்னு சொன்னால் அந்த பயிற்றுவிக்கக்கூடிய ஆசிரியர்களை பொறுத்து இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே இந்த பிரைவேட் ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அந்த ஸ்கூல்ஸுடைய அந்த வரையறைக்குள்ள அதெல்லாம் வந்துடுது. இப்போ நம்ம பார்க்கும் பொழுது அப்போ என்னன்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அநேக மாணவர்கள் இன்று 2+3 3 மொழிகளை கற்கக்கூடிய ஒரு மனநிலையில் தான் இன்று இருக்கிறார்கள், கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் அப்படிதான் நம்ம சொல்ல போகிறோம். இப்போ நாம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய அரசு பள்ளி மாணவர்கள், அரசு பள்ளியில் பயிலக்கூடிய அந்த மாணவர்கள், அவர்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த இருமொழி கொள்கையாக இருந்தாலுமே நம்முடைய அரசு பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்களுடைய ஆங்கில புலமை அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு தனியார் பள்ளியில் பயிலக்கூடிய, ஒரு சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் பயிலக்கூடிய அந்த மாணவர்களுடைய அந்த ஆங்கில புலமையை விட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நிச்சயமாக பொதுவாக ஆவரேஜாக பார்க்கும் பொழுது அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு நம்ம பார்க்குறோம், ஆங்கில புலமையுமே. ஏன்னா இங்கே நிறைய பள்ளிகளில் பயிற்றுவிக்கும் மொழி தமிழாகத்தான் இருக்கிறது. ஆங்கிலம் சம்மந்தப்பட்ட தமிழ்லேயே நாம் 10ஆம் வகுப்பு எழுதலாம், 12ஆம் வகுப்பு எழுதலாம்,
டிப்ளமோ எழுதலாம், இன்ஜினியரிங் கூட எழுதலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்புகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, அதை பயன்படுத்தி தேர்ச்சி விகிதம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றத பாக்குறோம். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு தன்னுடைய தேவையை ஒரு அப்டேட் பண்றதுக்கு, இப்போ நீங்க ஒரு லைப்ரரியில போய் நீங்க அப்ரோச் பண்றீங்க, இல்ல ஒரு இன்டர்நெட்ல நீங்க சர்ச் பண்றீங்க, வேர்ல்டு வைடு வந்து நீங்க ஏதாவது ஒரு அப்டேட்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா அது ஆங்கிலத்தில் இருக்குன்னு பாக்குறோம். ஸோ அதன் காரணமாக அந்த ஆங்கில புலமையையும் வந்து வளர்த்து கொள்ள வேண்டும். தமிழினுடைய அந்த ஆழம், தமிழினுடைய அந்த டெப்த் அதையும் வந்து வளர்த்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் வந்து ஆங்கில புலமையையும் மாணவர்கள் வந்து அரசு பள்ளி மாணவர்கள் வந்து வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்றத நான் வந்து இங்க பதிவு பண்றேன். இதோட மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப மகாகவி நம்முடைய சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, யாமறிந்த மொழிகளிலேயே தமிழ் போல் இனிது எங்கும் காணோம். யாமறிந்த மொழிகளிலேயே தமிழ் போல் இனிது எங்கும் காணோம் அப்படின்ற ஒரு கவிதையை வந்து அவங்க வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அவங்க ஒரு கோட்டை வந்து அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் வந்து யாமறிந்த மொழிகளேன்னு சொல்லும் பொழுது அவர் வந்து பல மொழிகளை கற்றிருக்கின்றார் அப்படின்னு பார்க்கிறோம். பல மொழிகளை அவர் தேர்ச்சி அடைந்திருக்கிறார். அந்த யாமறிந்த மொழிகளிலேயே பல மொழிகள் நான் கற்றுவிட்டேன். அந்த கற்ற மொழிகள் எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது தமிழ் மொழி போல் இனிது வந்து எங்கும் காணோம் அப்படின்ற வாசகத்தை நம்முடைய மகாகவி சுப்பிரமணிய பாரதி அவர்கள் வந்து பதிவு செய்திருக்கிறார். என்ன அப்ப என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்து நாம பல விஷயங்களை கற்க வேண்டும். தேடி தேடி வந்து நம்ம வந்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு பாடல் வரிகள் வந்து ரொம்ப அழகான ஒரு பாடல் வரிகள் நான் சொல்றேன். அதாவது வந்து தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் ருசி இருக்கும். தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் வந்து ருசி இருக்கும். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய தேடல்கள் வந்து கண்டிப்பா இருக்கும். அந்த தேடல் வந்து உங்களுடைய எதுவாகனாலும் இருக்கலாம். உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட தேடல்களா இருக்கலாம், உணர்வு சம்பந்தப்பட்ட தேடல்களா இருக்கலாம், மொழி சம்பந்தப்பட்ட தேடல்களா இருக்கலாம். அந்த மாதிரி தேடல் அப்படின்றது வந்து நிச்சயமாக இருக்கணும். அந்த தேடலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மொழி வந்து கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கும் அப்படின்றத பாக்குறோம். உங்களுக்கு தேவை வந்து தமிழ் நாட்டுக்குள்ளேயே எல்லா விஷயங்களும் அமைகிறது, தமிழ் சார்ந்த விஷயங்களே அமைகிறது என்றால் பிரச்சனை இல்லை. அதை சார்ந்து நீங்கள் பிற மொழியையும் கற்பதனால் தேவைப்படும் பொழுது நீங்கள் கற்றுக்கொண்டால் அதில் ஒன்றும் தவறு இல்லை. ஸோ இந்த மொழி புலமை அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழியை நீங்கள் கற்கும் பொழுது இந்த தமிழ் மொழி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாய்மொழியாகவே அமைந்து விட்டது. இது வந்து நமக்கு மூலம் நம்முடைய தாய்மொழின்னு சொல்லும் பொழுது நம்ம அம்மா பேசுறது, அப்பா பேசுறது, நம்முடைய இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் அந்த வளர்ப்பு சூழல் பேசக்கூடிய மொழி தான் வந்து நம்முடைய அந்த மொழின்னு சொல்றோம், அந்த தாய்மொழி அப்படின்னு சொல்றோம். இது நம்மளை அறியாமலே நமக்கு வந்து உள்ளூர அது வளர்ந்தது, வார்த்தை எடுத்தது. நீங்க இன்னொரு மொழியை நீங்க வந்து படிக்கும் பொழுதுதான் பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா அது வந்து புழக்கத்துல வரும் ஒண்ணு. பை ப்ராக்டிஸ், பை கம்யூனிகேஷன், அந்த அட்மாஸ்பியரால வர்றது ஒண்ணு. ஆங்கிலம் வந்து நீங்க பள்ளிக்கூடத்துல படிச்சா அந்த ஆங்கில மாணவர்கள் மத்தியில பேசும் பொழுது ஆங்கில மொழி புழக்கத்தில் வரும். ஆனால் அந்த மொழியை நீங்க வந்து ஒரு கிராமட்டிக்கலா ஒரு இலக்கண முறைப்படி கற்கும் பொழுதுதான் உங்களுக்கு வந்து அந்த மொழியினுடைய அந்த என்ன தெரியும், உங்களுக்கு ஒரு வளம் தெரியும். பார்ட்ஸ் ஆஃப் த லாங்குவேஜ்னா என்ன, இதுல இப்ப அட்வர்ப்னா என்ன, அட்ஜெக்டிவ்னா என்ன, இப்ப தமிழ்ல இதுக்கு என்ன சொல்றோம், பெயரச்சனம் சொல்றோம், வினையச்சனம் சொல்றோம், ப்ரிப்போசிஷன்ஸ்னா என்ன இதுல தமிழ்ல வந்து இப்ப இதுக்கு என்ன சொல்றோம், வேற்றுமை உருவுன்னு சொல்றோமா, இதுல வந்து நம்ம ஐயாளுக்கும் இன்னதுக்குன்னு தமிழ்ல சொல்றோம். ப்ரிப்போசன்ஸ் தான் அப்ப அங்க வந்து இதா இருக்கு, ஆஃப், இட்டு, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நாம என்ன பண்ணுவோம், நாம வந்து சர்ச் பண்ணுவோம், தேடுவோம். அப்ப இதனுடைய அடிப்படை விஷயங்கள் தெரியும் பொழுது பிற மொழிகளை கற்பது என்பது ஈஸியாக நமக்கு அமையும். கற்பது ஒன்றும் தவறு இல்லை. இப்போ எனக்கு வந்து பிற மொழி, எனக்கு ஒரு பிரெஞ்சு வேணுமா நான் கற்றுக்க போறேன், எனக்கு ஒரு ஹிந்தி வேணுமா நான் கற்றுக்க போறேன், இல்லை எனக்கு மலையாளம் வேணுமா நான் கற்றுக்க போறேன், இல்லை ஒரு தெலுங்கு வேணுமா நான் கற்றுக்க போறேன், உலகத்தில் நான் அரபு கற்றுக்கணுமா நான் கற்றுக்க போறேன். ஏன்னா நான் வந்து என்னுடைய என்ன தேவையோ நான் வந்து கற்றுக்கொள்ள போகின்றேன். நான் என்ன சொல்றேன்னா, இந்த வாய்ப்புகளை வந்து அந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்குவது அரசாங்கத்தினுடைய ஒரு பிரதானமான ஒரு கடமை என்று நான் கருதுகின்றேன். அதாவது மறுக்கக்கூடாது, அவர்களுடைய தேடலை நாம் தடுக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்றேன். ஆனால் இந்த தேடல் என்று சொல்லும் பொழுது இந்த இடத்துல வந்து நாம் ஒரு விஷயத்தை என்ன பதிவு பண்றாங்கன்னா, அரசாங்கம் வந்து அவர்களிடையே இந்த மொழிகளை வந்து புகுத்துகிறார்கள், கட்டாயப்படுத்துகிறார்கள் அப்படின்றத சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நாம் வந்து நம்முடைய மொழியை வந்து சிதைக்கும் அளவிற்கு நம்முடைய மொழி இல்லை. ஏன்னா மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் சொல்லியிருக்கிறாரு, யாமறிந்த மொழிகளிலேயே
தமிழ் மொழி போல் எங்கும் காணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்களும் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இந்திய அவர் கற்றுவிட்டு அவர் சொல்லுகிறார், இதை கற்பதற்கு ஒரு 30 நாட்களுக்கு மேல் இதை கற்று தேர்ந்து புலமையடைவதற்கு இந்த மொழியில் ஒன்றுமில்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அண்ணா அவர்களுடைய அந்த ஆங்கில புலமே நமக்கு நன்றாக தெரியும். அவர் அந்த ஆங்கிலேயரிடத்தை அவர் அந்த உரையாற்றிய அந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதனாலதான் பேரறிஞர் அவர் அண்ணா அவர் அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம ஏன்னா அந்த புலமை அந்த தேடல் மொழியினுடைய ஆழம் மொழியினுடைய அந்த பாசம் மாணவர்களுக்கு நிச்சயமாக வர வேண்டும். அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கணும். இதுல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு அரசு ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா, இந்த தேர்ச்சி நீங்க ஒரு ஹிந்தியை படிக்க சொல்றீங்க, ஒரு 3வது மொழியாக இல்லை ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுக்க சொல்றீங்கன்னா, அவன் அந்த மொழியை தேர்ந்தெடுக்கும் பொழுது அவன் கஷ்டப்படுவான், சிரமப்படுவான். தேர்ச்சி என்பது அங்கே தடைபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றோம். அப்போ என்ன பண்ணலாம்னா, தமிழக அரசு ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நிச்சயமாக கேட்டு பெற வேண்டும். என்னன்னா, மொழியின் அடிப்படையில் தேர்ச்சி இருக்கக்கூடாது. அதாவது லாங்குவேஜ் பேஸ் பண்ணி நீங்க டெஸ்ட் வைக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் தேர்ச்சி விகிதம் மொழியின் அடிப்படையில் இருக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்த நம்முடைய தமிழக அரசாங்கம் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இதை வலியுறுத்தி ஒரு கண்டிஷனாக சொல்லி அதனை கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும். அதுபோக மூன்றாவது லாங்குவேஜ் ஹிந்தி தான் என்று நீங்கள் கட்டாயப்படுத்தக்கூடாது. அது மாணவர்களுடைய விருப்பம். ஸோ அந்த மாணவர்களுடைய விருப்பம்னு சொல்லும்போது இந்த இடத்துல மாணவர்களிடம் ஓப்பனாக அந்த விஷயத்தை நம்ம விட்டு விட வேண்டும். அவர்கள் என்ன படிக்கிறார்கள் என்பதை அவர்கள் தேர்ந்தெடுக்கலாம். எப்படி ஒரு விளையாட்டுகளை மாணவர்கள் தேர்ந்தெடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. பிடி பீரியட் இருக்குது. பள்ளிக்கூடத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்பால் இருக்கும், ஒரு கபடி இருக்கும், ஒரு ஹாக்கி இருக்கும், ஒரு கிரிக்கெட் இருக்கும். இன்னைக்கு நிறைய பள்ளிக்கூடங்களில் கிரிக்கெட் இருக்குது, அன்னைக்கு கிரிக்கெட் கிடையாது. சரி, இந்த கிரிக்கெட் எல்லாம் இருக்கும். இது அவனுக்கு என்ன விளையாட்டு வருதோ, எந்த விளையாட்டுல அவங்க பக்குவப்படுறாங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மொழிகளினுடைய வாய்ப்புகள் அவனுக்கு நிச்சயம் தேவை. அப்பந்தான் ஒரு மொழி வளம் ஒரு மொழி வளம் அவனுக்கு கிடைத்தால் அவன் பல இடங்களுக்கு அவன் சுற்றி தன்னை வளப்படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்பாக அமையும். அந்த வாய்ப்பினை அரசாங்கம் நிச்சயமாக அதை மறுக்கக்கூடாது. அவனுக்கு என்ன தேவையோ அதை என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா, நீங்க இன்னைக்கு சொல்லலாம், எல்லா பள்ளிக்கூடங்களும் இப்போ ஒரு பிரெஞ்சு கேட்குறாங்க, இல்லை ஒரு சான்ஸ்கிரிட் கேட்குறாங்க, இல்லை அரபிக் கேட்குறாங்க. நான் உலகத்திலேயே கற்றுக்கொள்வதற்கு மிகவும் கடினமான மொழி என்று சொன்னால் 2 மொழிகள் நான் கேள்விப்பட்டவரை, அரபிக் ஒன்று, சான்ஸ்கிரிட் ஒன்று என்று நாம் சொல்லுவோம். அந்த மாதிரி ஹிந்தி. இப்போ ஹிந்தி இப்போ என்ன கேட்குறாங்களோ அந்த மொழிகளை அவங்க என்ன பண்ணலான்னு கேட்டாங்கன்னா, எல்லா பள்ளிக்கூடங்களுக்கும் எல்லா ஆசிரியர்கள் நியமிப்பது கடினம். ஆனால் இன்று ஆன்லைன் முறை என்பது இருக்கிறது. ஸோ இந்த ஆன்லைன் முறையை இன்னைக்கு மாணவர்களுக்கு நிச்சயமாக அதை அப்போ புகுத்தலாம். அதாவது இந்த மொழி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மட்டும் அதை புகுத்தலாம். இல்லை ஸ்மார்ட் போர்டு சிஸ்டம்ஸ் இருக்குது. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு குறிப்பிட்ட வாரங்களுக்கு, குறிப்பிட்ட நாட்களுக்கு, குறிப்பிட்ட பாட வேலைகளில் இந்த டைம் வரைக்கும் ஹிந்தி, இந்த டைம் வரைக்கும் பிரெஞ்சு, இந்த டைம் அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகளை அரசாங்கம் மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அது தடை செய்ய. ஏன்னா எவ்வளவும் ஃபண்ட்ஸ் அலாட் பண்ணுறாங்க பள்ளிக்கூடங்களுக்கு. ஏன்னா பள்ளிக்கூடங்கள் இன்னைக்கு நம்ம போய் விசிட் பண்ணி போனோம் அப்படின்னா, ஒரு பிரைவேட் ஸ்கூல், சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கும் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வருத்தம் தான் அடைவோம். நம்ம அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் குறைவாக தான் இருக்குது அப்படின்றத நான் பதிவு செய்கிறேன். இன்னொரு விஷயம் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய கேந்திரிய வித்யாலயா பள்ளிக்கூடங்கள் அதுவும் அரசு பள்ளிக்கூடம் தான். ஏன்னா அந்த கேந்திரிய வித்யாலயான்னு சொல்லும் பொழுது நிச்சயமாக நான் இந்த அரசாங்கம் முந்தைய அரசாங்கம் அப்படிலாம் நான் எடுத்துக்கலாம். கேந்திரிய வித்யாலயம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தால் நடத்தப்படக்கூடிய பள்ளிக்கூடம். அவங்க என்ன நாம்ஸ் வச்சிருக்காங்கன்னா, அதனுடைய பயிற்றுவிக்கக்கூடிய அந்த ஆசிரியர்கள் ஒரு குறிப்பிட்ட அந்த தேர்வினை எழுதி தேர்ச்சி பெற வேண்டும். ஏன்னா அந்த கேந்திரிய வித்யாலயத்துல பயிற்சி கொடுக்கக்கூடிய அந்த ஆன்லைன் வகுப்புகளை நான் பார்த்திருக்கின்றேன். அதாவது என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த அந்த ஒரு டாபிக் எடுத்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ற விதம் பாத்தீங்கன்னா, அந்த நாம அவ்வளவு ஒரு தேர்ச்சி இருக்கும்ன்றது நம்ம பார்க்கணும். நம்ம கேந்திரிய வித்யாலயத்துக்கு இன்னைக்கு கேந்திரிய வித்யாலயத்துக்கு அட்மிஷன் போறதுக்கு நீங்க அவ்வளவு ஒரு காம்படிஷன் இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். இதே மாதிரி நம்முடைய அரசு பள்ளிக்கூடங்களிலே நம்முடைய மாணவர்களுக்கு எல்லாம் கிடைக்க வேண்டும். ஏன்னா இங்க படித்திருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கூடத்தில் பயிற்றுவிக்கக்கூடிய ஆசிரியர்கள் அனைவருமே மெத்த படித்தவர்கள், மாஸ்டர் டிகிரி படித்தவங்க, பிஎட் எம்எட் எல்லாமே படித்தவங்க, அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னும் அவர்களுக்கு எல்லா வாய்ப்புகளையும் கொடுத்து, ஸ்மார்ட் போர்டில் இருந்து இந்த டெக்னிக்கல் அஸ்பெக்ட்ல எல்லா விஷயங்களையும் கொடுத்து, நீங்கள் மொழி கேட்டால் மொழியை கொடுக்கலாம். இல்லை அவர்கள்
ஒரு விளையாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கேட்டால் விளையாட்டை கொடுக்கலாம். இல்லை இன்வென்ஷன்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு எதுவாக இருந்தாலும் மாணவர்கள் பருவத்திலே அவர்களுக்கு வந்து அந்த ஏன் எதற்கு எப்படி அப்படின்ற சில கேள்விகளை கேட்டு அந்த ரிசர்ச் ஓரியன்டா அவர்களை நீங்கள் வந்து பக்குவப்படுத்தினால் இன்னும் ஒன்று சிறப்பானதாக இருக்கும். மாணவர்களுக்கு வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டிங்கை விட அதிகமாக அவர்களுக்கு வந்து பள்ளிகளுக்கு அலைக்கழிப்பதை விட அவர்கள் வந்து வீட்டில் இருந்தே நிறைய விஷயங்களை அவர்கள் கற்று தேர்ச்சி பெறக்கூடிய வசதிகளையும் செய்து கொடுக்கலாம். ஒரு 5 நாட்களுக்கு பள்ளிக்கூடம் என்று இல்லாமல் ஒரு 3 நாட்களுக்கு ஒரு பள்ளிக்கூடம், 2 நாட்கள் அவர் வீட்டில் இருந்து ஆன்லைன்ல படிக்கலாம் அப்படின்ற வசதியை செய்து கொடுக்கலாம். என்றால் இன்று சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் எல்லாமே இன்னைக்கு அப்படிதான் பண்றாங்க. அந்த ஏன்னா இதன் மூலமாக என்னன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஒரு டிராபிக் குறையும், பொல்யூஷன் குறையும், நிறைய விஷயங்கள் குறையும். அவர்களுக்கும் வேற வேற விஷயங்களை படிப்பதற்கு உண்டான வாய்ப்புகளை வந்து இருக்கும். தேடி தேடி அவர்கள் படிக்கலாம். அதனால் என்னுடைய கருத்து வந்து எப்படின்னா, அந்த மும்மொழி கொள்கை அப்படின்றதுல எத்தனை மொழிகள் வேணாலும் மாணவர்கள் வந்து படித்துக் கொள்ளலாம் ஆப்ஷனாக. ஆனால் அந்த தேர்ச்சியை அவர்களிடத்தை கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படின்றத நான் பதிவு பண்றேன். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து இந்த புதிய கல்விக் கொள்கை வந்து இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸோட அதை வந்து அரசாங்கம் வந்து ஏற்றுக்குச்சு அப்படின்னா அது வந்து சிறப்பானதாக தான் இருக்கும். ஏன்னா ஆப்ஸுக்கு அப்டேட் இருக்கிற மாதிரி, சாஃப்ட்வேருக்கு அப்டேட் இருக்கிற மாதிரி நம்முடைய அந்த கல்வி திட்டத்துக்கும் சிலபஸுக்கும் அப்டேட் கண்டிப்பாக நமக்கு தேவை. ஏன்னா நம்முடைய மாணவர்களுடைய நலன் மிக 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 முக்கியம். அதிலும் குறிப்பாக நம்முடைய அரசு பள்ளி மாணவர்களுடைய அந்த நலன் மிகவும் மிகவும் முக்கியம் என்பதனை இந்த கருத்தை நான் பதிவு செய்கின்றேன். நன்றி நண்பர்களே.